நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா பேசாததை பேசியதாகவும் திரித்தும் பரப்பி வந்த காங்கிரஸ் மற்றும் அதன் கிண்டி கூட்டணி கட்சிகளுக்கு சட்டப்பூர்வமாக ஆப்படிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதன்கிழமை தனது ராஜ்யசபா உரையின் போது அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசிவிட்டார் என காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பிரச்சனையில் இறங்கியுள்ளன. தொடர்ச்சியாக அவையை நடத்த விடாமல் செய்ய பல நடவடிக்கைகளில் ஈடுபடும் இந்த கட்சிகள் இந்த கூட்டத்தொடர் தொடங்கியதுமே அதானி விவகாரத்தை கையில் எடுத்தன. பின்னர் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தை எடுத்து அவையை ஸ்தம்பிக்க வைக்க முயற்சி செய்தன. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பலாம் என பாஜக சொன்ன பிறகு அதை பற்றி எதையும் பேச முடியாமல் போனது. அடுத்து என்ன சிக்கும் என்று காத்திருந்த அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை திரித்து சமூக வலைத்தளங்களில் பரவவிட்டு அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமித்ஷா முக்கியமான சில விஷயங்களை எடுத்து வைத்தார். அன்று தான் பேசியதின் சிறு பகுதியை மட்டும் கத்தரித்து காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தள பக்கங்களில் பரப்பி வருகின்றனர். பாஜக அம்பேத்கருக்கு எதிரானது போன்ற பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றன. காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு என்னென்ன துரோகங்கள் செய்தது, அவரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தியது, அரசியல் சாசனத்தை எப்படியெல்லாம் கேலி கூத்தாக்கியது போன்ற கேள்விகளை எழுப்பியிருந்தேன். அந்த விஷயங்கள் நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மடைமாற்றம் செய்யும் வேளையில் இறங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன சட்ட நடவடிக்கை இதற்காக எடுக்கப்பட முடியும் என்ற அனைத்து சாத்திய கூறுகளும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. நான் பேசியது முழுமையும் நாடாளுமன்றத்தில் பதிவாகியுள்ளது. ஒரு பாதியை மட்டும் வெளியிட்டு உண்மைக்கு மாறாக பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை காத்திருக்கிறது என்று கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் என்ன வேண்டுமானாலும் பேசி தப்பிவிடலாம் என இருமாப்புடன் இருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அமித்ஷாவின் இந்த அறிவிப்பை அடுத்து ஆடி போயுள்ளனர். ஒவ்வொரு விஷயமாக தோண்டி வழக்கு மற்றும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால் தங்கள் நிலைமை என்னவாகும் என விழிபிதுங்கி இருக்கின்றன என்பதே உண்மை. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கி மக்களுக்கான பணி செய்யாமல் வெற்று அரசியல் நாடகம் போட்டு வந்த இண்டி கூட்டணி கட்சிகள் சரியான சட்ட நடவடிக்கைகளை சந்திக்க வேண்டியதுதான் சரி என்பது மக்கள் பார்வையாக உள்ளது.